கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா இப்போதும் கூட ராஜா நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. அதற்கு சிறுவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த இடம் முழுவதும் இந்த ரத்தம் தெளிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. அல்லதே சிறுவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் கதைகள் வசனங்கள் எல்லாம் இந்த பேருக்கு பிரயோஜனமாய் அமையட்டும் சப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை அந்த பிரசனம் இந்த இடத்தில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க இவர்கள் மூலமாக அப்பா. இந்த கிராமத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக தகப்பனே. பெரிய காரியங்கள் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனால பிதாவே. பாட்டு படிக்கலாமா? Oh yes சொல்லுங்க. Are you ready? Oh yes ready. Are you ready? Oh yes ready. யாரந்த இயேசு நான் பார்க்க போறேனே. ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. மோட்சலோகம் நான் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. மோட்சலோகம் நான் போக போறேன். நீயும் வாரியா கூட வாரியா. இயேசு சாமிக்கு என்ன தாரியா. நீயும் வாரியா என் கூட வாரியா. இயேசு சுவாமிக்கு நீ உன்னை தாரியா. யாரந்த இயேசு நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யாரந்த இயேசு நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யாரெல்லாம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்திருக்கீங்க? எல்லாரும் எடுத்திருக்கீங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன பெருமையா இருக்கும்ல. எல்லா ஸ்கூலுக்கு நம்ம தான் பார்க்கணும் அப்படிதானே. கிளாஸ்ல எல்லாரும் நம்மள பார்ப்பாங்கல்ல. இதே மாதிரிதான் ஒரு சமையல்காரர் இருந்தாராம். அவர்கிட்ட 3 கரண்டி இருந்துச்சு. எத்தனை கரண்டி இருந்துச்சு? 3 மேஜிக் கரண்டி. மேஜிக் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ப உங்ககிட்ட ஒரு மேஜிக் பேனா நீங்க கைய வச்சாலே அதே எழுதிரும். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாதிரிதான் அவர் என்ன பண்ணுவாரு, சமையல் பண்ணுவாரு. அப்ப அதுவே சமையல் பண்ணி கொடுத்துரும். நீங்க வச்சா போதும். அது எவ்வளவு உப்பு போடணும் எல்லாம் பார்த்தா அதுவே பண்ணிடும். அப்ப எப்படி இருக்கும்? கரண்டியே பண்ணிடுவோம். உனக்கு பதிலா உன் பெண் எழுதிச்சுன்னா அப்ப எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் அதுவும். சரியா? அதே மாதிரி உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். சரியா? 3 கரண்டி இருந்துச்சு ஒரு சமையல்காரர்கிட்ட. அந்த நாட்டு அரசர் அதை பார்த்துட்டு அந்த 3 கரண்டியும் நான் பார்க்கணும், இதை கூப்பிட்டுட்டு வாங்க அந்த சமையல்காரர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் அந்த சமையல்காரர் போறாரு அரசர்கிட்ட. உடனே நீ அந்த அரசர்கிட்ட போகும்போது இந்த 3 கரண்டியும் பேசிட்டே போகுது. ஒரு கரண்டி சொல்லுது, உங்களை விட நான் தான் ரொம்ப பெருசா இருக்கேன், அதனால அரசருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கரண்டி சொல்லுது. இன்னொரு கரண்டி சொல்லுது, இல்ல எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது என்னதான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால அரசருக்கு என்னதான் பிடிக்கும்னு சண்டை மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப சின்னதா ஸ்பூன் இருக்கும் தெரியுமா குட்டியா, அது என்ன சொல்லுது, நீங்க யாரும் சண்டை போடாதீங்க, அரசர் அதெல்லாம் பாத்துக்குவார், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த ஸ்பூன். இவங்க யாரும் கேட்கல, திருப்பி திருப்பி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அப்படித்தானே, கிளாஸ்ல 1 சொன்னா நம்ம அதுக்கு 72 சொல்லுவோம். அப்படித்தானே? 1 சொன்னா நம்ம அவங்க பதிலா 504 சொல்லுவியா? அப்படிதான் இருக்க கூடாது. சரியா? கிளாஸ்ல யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. 1 சொன்னா சரின்னு பொறுமையா போகணும். பொறுமையா போவீங்களா? போகணும். அதே மாதிரி போக மாட்டாளா? அதே மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த ஸ்பூன் சொல்லிட்டு இருக்கு சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்ட்டு. உடனே அரசர்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சாச்சு. உடனே அரசரும் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கரண்டிங்கெல்லாம், அதனால எங்களை சமையல் பண்றதுக்கு இந்த சமையல்காரரே வச்சுக்கோங்க, அந்த ஸ்பூன் இருக்குல்ல அந்த ஸ்பூனை மட்டும் என் பக்கத்துல நான் சாப்பிட்றக்காண்டியே வச்சுக்கோங்க, இந்த 2 கரண்டி நீங்க சமையல் ரூமுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, அவங்க 2 பேரும் எவ்வளவு பெருமையா இருந்தாங்க. பெருசா இருக்கேன், எனக்கு தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க, என்னதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பெருமையா இருந்துச்சுல. கடைசியில யூஸ் பண்ணது ராஜா எந்த இதை யூஸ் பண்ணாங்க? சின்ன ஸ்பூன். ஆகாதுன்னு தள்ளின கல்லு தான் தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு. யார் ஒதுக்கலாம், எதுவுமே தெரியல இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கலாம். ஆனா எசப்பா உங்களை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எசப்பாக்கு இடம் கொடுக்கணும். எசப்பாக்கு பிரியமெல்லாம் செஞ்சா எசப்பா அவங்க சித்தத்தை நம்மளால செய்ய முடியுமா?
செய்ய முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ண, ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும்ல ஏசப்பாவை பத்தி. ஏசப்பா உங்களுக்கு வந்து பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருப்பாங்க. நிறைய யோசிச்சுப்போம், என்ன பெரிய வயசானோன்னு நம்ம போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும்ட்டு. ஏசப்பா இன்ஸ்பெக்டர் ஆகணுமா? ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு, சரியா? ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு இப்பவே இருந்து. அப்பதான் ஏசப்பா உங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவாங்க. செய்வீங்களா நீ? சரி. அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க, சரியா? அம்மா பேரு நகோமி. அம்மா பேரு நகோமி தானே? பசங்க பேரு மக்லோன், கிளியோன். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். மக்லோன், கிளியோன். சரியா? அவங்க 2 பசங்க. ஆமாம், கேட்போம். கொஸ்டின் கேட்போம், சரியா? அவங்க வாழ்ந்த தேசம் வந்து மோவாப் தேசம், சரியா? மோவாப் தேசம். அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிட்டு, அந்த பஞ்சத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. எப்படி இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அந்த ஊருக்கு வந்து பஞ்சத்தில் நம்ம வந்திருக்கோம் பிழைக்க, வந்திருக்க இடத்துல 2 பிள்ளைங்களும் இறந்து போனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அதே போல் அவங்க நகோமி அக்கா வீட்டுக்காரன் இறந்து போயிடுறாங்க, எளிமையில், சரியா? அப்போ இவங்களுக்கு எவ்வளோ தனிமையாக தானே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஒரு அக்கா பேர் ரூத், ஒரு அக்கா பேர் ஒருபால், சரியா? ஒருபால். அப்புறம் அக்கா பேர் ரூத், சரியா? 2 மருமகள் அவங்களுக்கு. அப்போ இப்போ யாரெல்லாம் இப்போ இல்லை, புருஷனும் இறந்தாச்சு, 2 பிள்ளைலாம் இறந்து போச்சு, இவங்க மருமகள் மட்டும் இருக்கிறாங்க, சரியா? அப்போ இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம தேசத்தில் நம்ம 2 பிள்ளைகளோடு வந்தோம், இப்போ பாரு நம்ம ஒத்தையில் நம்ம தனியாக இருக்கோம் மருமகளோடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மருமகளை பார்த்து சொல்லுவாங்க, இந்த நகோமி அக்கா மூத்த மருமகளை பார்த்து, மருமகளை எனக்கு என்ன இனி பிள்ளைகள் கிடையாது, வேறு சந்ததி வர்றதுக்கும், அதனால் நீ என்ன பண்ணு, நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மருமகளை பார்த்து சரிமான போயிட்டுறாருன்னு சொல்லி மருமகளை மாமியாரை பார்த்து முத்தம் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு, சரியா? அடுத்தாக்க 2வது மருமகா வர்றாங்க, நீயும் உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் அவங்க தானே, நான் போக மாட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் தங்குவேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், என்னுடைய ஜனம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நகோமி அக்கா எங்கெங்கே போகிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் இவங்க பின்னாடியே போவாங்க. நான் உங்களை விட்டு பின்னுட்டு போன்னு சொல்லாதீங்க, ஏன் நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே நான் கூடவே வருவேன், அதனால் என்னை விட்டு போன்னு சொல்லுவேன். அதே போல் இந்த நகோமி அக்கா என்ன பண்ணாங்க, இந்த மருமகளை கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லாம் நகோமி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ புதுசாக பார்ப்பாங்கள்ல, நம்ம ஒரு ஊரை விட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அக்கா வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க, எவ்வளோ ஆச்சரியமாக போய் பார்ப்பாங்க. அப்போ இந்த அக்கா சொல்லுவாங்க, என்னை நகோமி மாறான்னு எனக்கு கூப்பிடுங்க, மாறான கசப்பு, ஏன்னா நான் எல்லா பிள்ளைகளும் இழந்துட்டு இப்போ தனிமையாக நான் வந்து நிற்கேன், அதனால் நீங்கள் என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த அக்கா. அதுக்கப்புறமா இந்த ரூத் அக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்லேயே கொஞ்சம் அறுக்கிற நல்ல கதிர் பெருக்குவாங்க, தெரியுமா? வயல் அறுக்கவர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே கதிர் பெருக்க சிந்தின கதிர் இருக்கும் பார்த்தியா, கோதுமை கதிர், நெல் கதிர், அதெல்லாம் பிறக்க போவாங்க அக்கா. யார் வயலானாலும் பிறக்கிடலாம் அப்போ அந்த காலத்தில். அப்படி பிறக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு அண்ணன் வர்றாங்க, அந்த அண்ணன் பேர் போவாஸ். அப்போ அவங்க கேட்பாங்க, நீ யாரு, உங்கள் ஊர் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் நான் இன்னாருடைய மருமகள் ரூத், நகோமியோட மருமகள்னு சொல்லுவாங்க அந்த அக்கா, சரியா? சொன்னோடனே அப்போ இவளுக்கு வேண்டிய எல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் எங்கள் உறவின் முறையில் நீங்கள் சொந்தம், அதனால் இப்போ நம்ம தான் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா எங்களாம் சொந்தக்காரன், இது எங்கள் சொந்தக்காரலா அப்படின்னு நம்ம இருக்கெல்லாம் கொடுப்போம்ல. அதே மாதிரி இந்த அக்காளுக்கு கண்டவனே, எங்கள் உறவின் முறையில் நீங்கள் எங்களுக்கு சொந்தம்மா, அதனால் உனக்கு என்ன வேணாலும் நீ எடுத்துக்க, உணவு வேணால் உணவு எடுத்துக்க, கோதுமை வேணால் கோதுமை எடுத்துக்க, நெல் எது வேணாலும் எடுத்துக்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் இந்த போவாசன் என்ன பண்ணுவாங்க, இந்த மகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, சரியா? இந்த ரூத் அக்காளுக்கு போவாசனை திருமணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க வந்து அந்த ஊரில் திருமணமாகி சந்தோஷமாக அந்த ஊரில் குடியிருப்பாங்க, சரியா? அப்போ இதுலேருந்து என்ன நம்ம பார்க்குறோம், இந்த மருமக கூட இந்த அக்கா சேர்ந்து வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவங்கள பின்னாடி ஆசீர்வதித்தார், சரியா?
ஆ